கடந்த வாரம் வரை தலைமறைவாக இருந்த நேற்று இரவு சென்னை வந்துவிட்டார். பெங்களூருவில் தலைமறைவாக இருந்திருக்கிறார். ஏன் பெங்களூரு? கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, அதனால் நாம் காப்பாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கையில் பெங்களூர் சென்று பெங்களூரில் தங்கியிருந்துவிட்டு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவர்களை பொறுத்தவரை இந்த நெருப்பு கோழி மண்ணுக்குள் தலையை புதைத்து கொள்ளும் அல்லவா, அதே தான். ஆமாம், விசாகனோட சேட் பண்ணியிருக்காரு, அதில் என்ன பணம் கொடுத்துட்டுருக்கேன் நான், இல்லை அந்த ஃபோன் எங்கே அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் தான் 10 நாளைக்கு ஒரு ஃபோன் மாற்றுவேன். இதோட அப்டேட்டை சொல்கிறேன். இவரை போலவே திராவிட மாடல் சிசுக்களும் அப்படித்தானே இருப்பார்கள். கடந்த வாரம் வரை தலைமறைவாக இருந்த தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ஜூஜு ஆகியோர் நேற்று இரவு சென்னை வந்துவிட்டனர். பெங்களூருவில் தலைமறைவாக இருந்திருக்கின்றனர். ஏன் பெங்களூரு? கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, அதனால் நாம் காப்பாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கையில் பெங்களூர் சென்று பெங்களூரில் தங்கியிருந்துவிட்டு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த வார இறுதியில் லண்டனிலிருந்து அந்த அன்பு தம்பி திரும்புகிறார். அன்பு தம்பி ரதீஷ் இந்த வார இறுதியில் லண்டனிலிருந்து திரும்புகிறார். அவர்களை பொறுத்தவரை இந்த நெருப்பு கோழி மண்ணுக்குள் தலையை புதைத்து கொள்ளும் அல்லவா, அதே தான். சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிடுச்சு. என்ன லாஜிக் சொல்கிறாங்க? ஆமாம், விசாகனோட சேட் பண்ணியிருக்காரு, அதில் என்ன பணம் கொடுத்துட்டுருக்க நான், இல்லை அந்த ஃபோன் எங்கே அப்படின்னு நான் சொல்லுவேன். விசாகன் பேசுனது நீங்கள் விசாகன் ஃபோன்லேருந்து எடுக்கிறீங்க, அது எனக்கு தான் சென்றதுக்கு என்ன எவிடன்ஸு? என்கிட்ட ஃபோன் சீஸ் பண்ணிங்களா? நான் தான் 10 நாளைக்கு ஒரு ஃபோன் மாற்றுவேன். பட் விசாகன் சொல்ல மாட்டாரா? யார்கிட்ட நான் சொல்லிட்டாரு. சரி, சொல்லிட்டாரு. அது செல்லும். அதை பேஸ் பண்ணி ஒன்று அரெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாதா? அக்யூஸ்ட் கன்ஃபெஷன் வச்சு தானே கேஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்க. அக்யூஸ்ட் கன்ஃபெஷன் வச்சு தானே மணிஷ் சிசோடியா அரெஸ்ட் பண்ணாங்க. அக்யூஸ்ட் கன்ஃபெஷன் என்ன சார் கொடுத்துருந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரில்? சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் ஃபேஸ் டைமில் இவர்களோடு பேசினார். பஞ்சாப் எலெக்ஷனுக்கு இவ்வளோ ரூபாயை கொடு, 80 கோடியோ என்னமோ கொடு என்று சொன்னார். விமானத்தில் பையில் எடுத்துன்னு போய் நான் இங்கே பஞ்சாபில் இவர்கிட்ட கொடுத்தேன். கேஜ்ரிவால் என்னோடய ஃபோனை வாங்கி ஃபேஸ் டைமில் பேசினேன். இது எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாது கோர்ட்டில். கரெக்டாக என் ஃபோனை வாங்கி ஃபேஸ் டைமில் பேசினார். ஓ 80யா, ரைட், ஓகே. எங்கே ஃப்ரம் சவுத் லாபியா, ஓகே என்று சொன்னார். இவ்வளோ தான் எவிடன்ஸு. அரெஸ்ட் பண்ண முடிஞ்சா முடியலையா? இன்னொன்று, அது வந்து டெல்லி லிக்கர் பாலிசிக்கு எதிரானதுன்னு சொல்லுது. அந்த டெல்லி லிக்கர் பாலிசியை ஃப்ரேம் பண்ணது டெல்லி சட்டப்பேரவை. சட்டப்பேரவையின் முடிவில் நடந்த ஊழலுக்கு இப்படி வச்சாங்க இல்லையா? 2G ஊழல். இன்றைக்கி இந்த ஒரு தம்பி, அன்பு தம்பி இருக்கிறாரு ரதீஷ், அப்போல்லாம் அந்த 2G ஊழல் அப்போல்லாம் குழந்தையாக இருந்திருப்பார். அது ஒரு பாலிசி. ஆராசா சொன்ன டிஃபென்ஸு தான். அது ஒரு பாலிசி. முதலில் வருபவருக்கே முன்னுரிமை. அந்த பாலிசினால தான் ஊழல் நடந்துச்சு. முதலில் வருபவருக்கே முன்னுரிமை. ஏப்பா என்னப்பா நீங்கள் இந்த ஏர்டெல்லு ஏர்செல்லாம் இருக்குது, ஏர்டெல் ஏர்செல், இப்போ வேறு என்ன வோடஃபோன் பிபிஎல்லாம் இருக்குமா? அது ஆர்பிஜி ஹச்சு தான் வோடஃபோனாக மாறுது இல்லையா? ஹச்சுலாம் இருக்குது. நீ அவங்களெல்லாம் விட்டுட்டு நீ யாரோ ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரனுக்கு கொடுத்துருக்குறே அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் ஆராசா சொன்ன விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவன்லாம் இன்கமிங்கு 10 ரூபா வாங்குறான், அவுட் கோயிங்கு 15 ரூபா வாங்குறான். நான் 1 ரூபாய்க்கு மக்களை பேச வைத்தேன். அந்த டைமில் தான் வந்து அந்த யூனினார் அப்புறம் அதெல்லாம் புதுசு ஆக்சுவலாக அவங்களாம் முன்னாடி போய் கேட்ட வீடியோகானு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீமா வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அந்த எம்டிஆரா எம்டிஎஸ் வந்து அந்த டைமில் தான் வந்துச்சு. அந்த லைக் அப்போ தான் ஃப்ரீ சிம்ன்ற ஒரு இதே வந்து அறிமுகப்படும் கான்செப்டே. அது மேலே 50 ரூபாய் 60 ரூபாயில் ஒரு சிம்மு காசு கொடுத்து வாங்கணும். அந்த ஃப்ரீன்றது வந்து அப்போ தான் வந்துச்சு. நான் எளிமைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தூக்கி உள்ளே வைக்க முடிச்சா? இன்னொன்று, அந்த 2Gயில் 1,76,000 கோடி என்று ஒரு வார்த்தையை சொல்லி காங்கிரஸ் என்ற கட்சியை 15 வருடமாக எழுந்திருக்க முடியாமல் செய்ய முடிந்ததா இல்லையா? நீங்கள் துட்டு வாங்கினதுக்கான ஆதாரம் இருக்குது. யோ பராசக்தி, அந்த இட்லி கடை, அந்த சிம்பு படம், அந்த அதர்வா படம், இந்த 4 படமும் எடுக்கிறதுக்கு துட்டு எங்கே எடுத்து வை, நம்ம என்ன பதில் சொல்லுவீங்க? அண்ட் எடுத்து வைக்க முடியலை. உதயநிதிக்கும் அவருக்குமான லிங்கன் அவங்க இடி ப்ரூஃப் பண்ணணும்ல. அப்போதானே உதயநிதி அவர்களுக்கு அது தலைக்கு மேல் இருக்கும். அந்த லிங்க் கிடைக்கிற வரைக்கும் உள்ளே இருப்பானா? ஆகாஷ் பாஸ்கரனை தூக்கி உள்ளே வச்சா
எல்லோரும் அண்ணனுக்கு எதிராக நான் எதுவுமே அப்ரூவர் ஆக மாட்டேன், நான் ஜெயிலில் இருக்கிறேன், தயாராக இருக்கிறேன். அப்போ செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு 1.5 வருஷம் எலெக்ஷன்லாம் முடிகிற வரைக்கும் இருப்பான்ட்டு வச்சுருவாங்க, ரத்திஷை வச்சுருவாங்க. அண்ட் எவிடன்ஸ் இல்லைன்னு யார் சொன்னது உங்களுக்கு? எவிடன்ஸ் இல்லைன்னு யார் சொன்னது? நானே நினச்சிக்கிட்டேன். நீங்களாம் நினச்சிக்காதீங்க, இப்படி தான் அவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆர் தே வில் கிரியேட் சம் விட்னஸ். நீங்கள் புரிஞ்சுக்கங்க, ஏஜென்சி ஒர்க் பண்ணுறத அமலாக்கத்துறையிடம் கொடுக்கும் வாக்குமூலம் செல்லும். நீங்கள் போலீஸ்கிட்ட கொடுக்குற வாக்குமூலம் எதுவுமே செல்லாது. ஓகே, தான் அடிப்படை வித்தியாசம், புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஆங்கிளே தான் சார் நான் சிந்திச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளே பேசி இருக்கோம், அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் வந்து இடி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வாய்மொழியாக சொன்னாலே செல்லும், நீதிமன்றத்திலே செல்லும். இது பிறை சாட்சியாக மாற முடியாது. சில பேர் பிறை சாட்சியாக மாறுதில்ல, அந்த மாதிரி ஆக முடியாது. பிறல் சாட்சியாக மாறலாம், பட் பிறல் சாட்சியாக மாற விட மாட்டாங்க. பிறல் சாட்சியாக மாறினா இவர் பிறல் சாட்சியாக மாறிவிட்டார், அதனால் இவரது ஜாமீனை ரத்து செய்யுங்க, திரும்பி உள்ள அனுப்பிச்சுடுவாங்க. ஜெயிலில் பார்த்துட்டு வந்தேன், திருப்பி போக மாட்டேன்ப்பா. நான் இப்போ சொல்கிறேன், அமலாக்கத்துறையிட்ட நான் வாக்குமூலம் கொடுக்குறேன். சார், நான் வாங்கின துட்டெல்லாம் வந்து லியோகிட்ட தான் சார் கொடுத்தேன். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அவர் வந்து ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் வர சொன்னார். ஒரு கருப்பு நிற பையில், இவ்வளோ பெரிய பை சார், வெயிட்டாக இருந்துச்சு, நான் வந்து அதை போட்டு கொடுத்தேன். அவர் வந்து ஒரு ஆட்டோவில் ஏறி அந்த பையை எடுத்து சென்றார் அப்படின்னு நான் சொன்னேன்னா இதை பேஸ் பண்ணி லியோவை அரெஸ்ட் பண்ணலாம். லியோ அவன் வரவே இல்லையா, நான் ஆலந்தூர் மெட்ரோ பக்கத்தே போகலையா, நான் 2 நாளாக கள்ளக்குறிச்சியில் இருக்கிறேன் என்கிட்ட லியோ சொன்னான். சொல்லியாச்சு, அவள் தான். நான் தான் சொன்னேன் ப்ரூஃப் ஆஃப் பர்டன் ரிவர்ஸ்ன்னு சொன்னேன்னா. நான் ஆலந்தூர் மெட்ரோ நிலையத்துக்கு போகவே இல்லை, நான் கள்ளக்குறிச்சியில் இருந்தேன்ட்டு இது ப்ரூவ் பண்ண வேண்டியது லியோவோட பொறுப்பு. இன்னொன்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இது ஒரு பொலிட்டிக்கல் சர்ச். அதெல்லாம் இல்லாமல் இடி டூ ஹாவ் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் உதயநிதி. சார், இன்னொன்று கேட்கணும் சார். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் உதயநிதி வர்சஸ் கலைஞர் கனிமொழி அந்த விஷயத்த சொன்னீங்க. இப்போது அந்த டைமில் வந்து தனக்கு அடுத்ததாக அரியணை ஏற போகிறது கனிமொழி கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி கிடையாது, அரியணை உதயநிதி அவர்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ அதுவே ஆட்டம் காணும், பேஸ்மெண்ட்டே ஆட்டம் காணும். நான் ஒரு திமுக தொண்டர் இல்லை, இப்போ அவர் கைதாகிறாரு அப்படின்னா அதுதானே வேணும் பிஜேபிக்கு. அப்போது அந்த கைதை தடுக்கிறதும் ஒரு சாணக்கியத்தனம் தானே. நான் போய் மோடி அவர்கள்கிட்ட பேசி நீங்கள் சொல்கிற ஆங்கிள் எனக்கு புரியுது. அதன் மூலமாக பேசி நீங்கள் கைதை தடுப்பதாக இருந்தால் உங்களுக்கு அவர்கள் உண்மையிலே அந்த உங்களோட சரண்டரெல்லாம் ஏற்றுக்கிட்டு கைது இருக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று தான் நான் கேட்கிறேன். இதையும் ஏற்றுக்கொண்டு தேர்தல் நெருக்கத்தில் நவம்பர் அல்லது டிசம்பரில் உதயநிதியை கைது செய்ய மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அட்லீஸ்ட் நான் இந்த பாருங்கள், அரசியலில் சில தியாகங்களை நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும். அப்போ தான் நீங்கள் அரசியல் கட்சி நடத்த முடியும். இல்லை பாஸ், எனக்கு புள்ள ஜெயிலுக்கு போகக்கூடாதியா அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பிஜேபி என்ன சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன். நான் ஒதுங்கிடுன்றேன். புரியுதா? புள்ள ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்ற இல்லை, அப்போ புள்ளே உள்ளே வர்றது தான் டீல். ஓகேவா? ஸோ ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் அந்த சிக்கலை கூட வந்து ஒரு சதுரங்கமாக பார்த்தா இது ஒரு பொலிட்டிக்கல் செஸ் அப்படின்னு பார்த்தா இப்போ கூட திரு ஸ்டாலின் அவர்கள் தவறான மூவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு மூவே தெரியாதுமா. ஸோ எதையோ ஒன்றை காப்பாற்றிக்கணும்னு முடிவுக்கு வராமல் 2தோட கடிவாளத்தையும் விட போகிறாரு. விட்டுட்டாரு. ஒரு தொண்டை எப்படிமா பார்ப்பான்? அட்லீஸ்ட் உங்கள் கேடர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி ஸ்டாலினுக்கு இவ்வளோ பெரிய பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ரீசன் பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்காருன்றது தான். அந்த பக்கம் போய் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்குறீங்க, உங்கள் மனைவி இலா கணேசன் வீட்டில் போய் இலா கணேசன் மனைவி காலில் விழுறாங்க. இதுக்கு என்ன பொருள்? இதுக்கு ஒரு தொண்டனா எப்படி பார்ப்போம்? இங்கே வீட்டுக்கு போங்க, வாழ்த்து சொல்லுங்கள், அதெல்லாம் யார் சாப்பிட்றோம்? அவங்க காலில் விழ வேண்டிய தேவை என்ன இருக்குது? பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் வாங்கலை, இப்போ எப்படி பார்ப்பாங்க அதை? இல்லை, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. தட் இஸ் தி எக்ஸ்பிளனேஷன். அது உண்மையும் கூட, பெரியவங்க காலில் விழுறது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இன்றைக்கி எப்படி பார்ப்பாங்க? இன்னும் சொல்லப்போனால் நீங்களே பெரியவங்க, உங்கள் பேரன் இளைஞரணி செயலாளர் ஆகிற அளவுக்கு வளர்ந்துட்டான், அதனால தான் தூக்கி மேடையில் உட்கார வைக்கிறீங்க. கரெக்டாக? உங்களுக்கு பெரியவங்க அவங்க. நான் ஒரு 4-5 வயசு வித்தியாசம் இருக்குமா? அவள் தானே. அவங்க பேத்தி வயசா உங்களுக்கு காலில் விழுறீங்க. இதையும் சேகர்பாபு உங்கள் காலில் விழுறதையும் ஒப்பிட்டு பாருங்கள், என்ன காரணத்துக்காக விழுகிறார்கள் என்பது பார்ப்பவர்களுக்கு தெரியாதா? they are losing the narrative.
ஓகே, இது ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய எதிர்ப்பாலை இருக்கா மாதிரி தெரியல. இன்னைக்கு கூட திரு விஜய் அவர்கள் தனித்து நின்று ஏடிஎம்கே தனித்து நின்றால் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. நீங்கள் சொன்னதை தான் தொடக்கத்திலே சொல்லிட்டீங்களே, 2 7 10 மாதங்கள் இருக்கிறது. இன்னொன்று இது ஒரு தற்காலிக பிரீதர் தானே, எப்படியே போகும் என்று சொல்ல முடியாது அல்லவா. உச்சநீதிமன்றம் இல்லைங்க நிரந்தர தடை 26 தேர்தல் முடியும் வரை அமலாக்கத்துறை விசாரிக்கக்கூடாது என்றால் சொல்லியிருக்கிறது. அப்படியே சொன்னாலும் இன்னொரு பெரிய டஃபன்ஸை தூக்கிக்கிட்டு வரத்தான் போகிறாங்க. நேற்று டிடி நெக்ஸ்டில் வந்து இந்த நியூஸை சொன்னேன்ல, அந்த ஒரு பவர் புரோக்கராக செயல்பட்ட அந்த ஒருவரை நோக்கி விசாரணை நீள்கிறதுங்க. சிம்பிளாக இப்படி பிடிப்பாங்கம்மா தம்பி, அன்பு தம்பி, 174 குடியிருக்கிறாயே, அந்த வீட்டோட வேல்யூ 10 கோடி ரூபா. யார் பேர்லப்பா இருக்குது சார்? லியோ பேரில் இருக்குது சார். லியோ வீட்டில் நீ ஏன்பா குடியிருக்கிற சார்? வாடகை கொடுக்குறேன் சார். எங்கே டீட்டெயில் கொடு, மாதம் மாதம் கேஷாக கொடுப்பேன் சார். ரைட், எவ்வளோ வாடகை? எவ்வளோ இருக்கும் வாடகை? 10 கோடி ரூபாய் வீட்டுக்கு எவ்வளோ இருக்கும் வாடகை? 50,000 இருக்கும். 3 லட்சம். 2 அட்லீஸ்ட் 1.5 கம்மியாக கிடையாது. எத்தனை 2 BHK 3 BHK 4 4ஆ? 4 2 லட்சம் மேலே இருக்கும் சார். 1.5 சார் 1.5 வச்சுக்கோ. சரி வச்சு ஒரு ரஃபாக வச்சுங்க. 1.5 எப்படிப்பா கொடுத்த வாடகை? எப்படி கொடுத்த? கேஷாக கொடுத்தேன். ஓகே, ஏது கேஷ் உனக்கு? இல்லை சார் செக்காக கொடுத்தேன். அக்கௌண்ட்டு காட்டு. அப்படி இல்லாட்டி லியோ கூப்பிட்டீங்க அது அடுத்தது. 10 கோடி ரூபாய் வீடு எப்படி வந்தது? அது அடுத்தது. தம்பி நீங்கள் வாங்க, வாடகைலாம் வாங்கியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு வீடு எப்படி வந்துச்சு உங்களுக்கு? உழைச்சி வாங்க சார். உழைச்சி வாங்க. நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், உழைத்து இந்த 10 கோடி ரூபாயை பில்டருக்கு எப்படி கொடுத்தீங்க? டீட்டெயில் கொடுங்க, நீங்கள் போகலாம். பிடிக்க முடியாதா? இந்த தம்பி அனுப்பிச்சுட்டு அந்த 300 கோடி ரூபாய் வீட்டோட அவரை கூப்பிடுங்க, அவர் தான் ரொம்ப சிக்குவாருன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இதை மாட்டிக்கலாம் பாருங்கள். ஐ லென்ட் மை நேம் டு யூ, ஓகேவா? நீங்கள் வந்து சொல்லியிருப்பான், வச்சு உன் பேரில் பண்ணிக்கிறேன், அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, யாருப்பா இன்ஜினியரு? பில்டர் எங்கே? மேலே வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கிய, அந்த ஸ்விம்மிங் பூலில் டிவி வந்து பக்கத்தில் வந்து பார்க்குற மாதிரி ஏதோ செட்டிங்லாம் பண்ணியிருக்கியாமே, எந்த யார் உனக்கு இந்த ஐடியா கொடுத்தது அப்படின்னு கேட்டால் உண்மையான உரிமையாளருக்கு தானே தெரியும். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் உறுதியாக காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு, உறுதியாக ஆகாஷ் பாஸ்கரன் சிறை செல்லவும் தயார் என்று இருக்கிறார் என்று. அந்த கிழக்கு கடற்கரை சாலை வீட்டின் உண்மையான, அதாவது பேப்பரில் உரிமையாளர் இருக்கார்ல ஒருத்தர், அவர் உதயநிதியோட வகுப்பு தோழர், பாலிகால சிநேகிதர். அவர் ஒரு மென்பொறியாளர். ஒரு வாட்டி அந்த வீடு ஃபோட்டோ போட்டதுக்கே தேட்டு வந்துட்டாருன்ட்ட. ரெக்கார்ட்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன், போங்க அப்படின்னு. அமலாக்கத்துறையில் உட்கார வச்சு கேட்டா லியோலாம் இப்போ லியோ மேலே போட்டது போலீஸ் போட்டது பொய் கேஸு, அதனால் போய் தெனாவட்டாக பதில் சொல்லிட்டு வந்தார். இன்னொன்று இருக்குது சார், போய் சார் நான் வேலை பார்ப்பேன் சார், சவுக்க முடியல அப்படின்னு தெனாவட்டாக பேசிட்டு வந்தார். லியோ தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த விசாரணைக்கு போயிருந்தீங்கன்னா அந்த சூழல் உங்களை அச்சுறுத்துமா அச்சுறுத்தாதா? அச்சுறுத்தும். அப்போ குறைஞ்சது அப்போ 300 கோடிக்கு மொட்டை மாடியில் ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு கட்டியிருக்குதே. பேமெண்ட்டு ஃபேஸ்டு மேனரில் தான் கான்ட்ராக்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. செங்கல் எங்கே வாங்க, சிமெண்ட் எங்கே வாங்க, கம்பி எங்கே வாங்க, எல்லாத்தையும் பில்லு கேட்பாங்க. கோர்ஸ் மேன் அப்படி அதாவது அக்கௌண்ட்ல இருந்து போயிருக்குதா, செக்யூரிட்டிக்கு மாதம் மாதம் கொடுக்குற சம்பளத்திலேருந்து அக்கௌண்ட்ஸ் கேட்பாங்க, எடு. சார் இன்னொன்று இருக்குது சார், இப்போ இந்த மென்பொறியாளர் போகிறாருன்னு வைங்களேன், இந்த 300 கோடி ரூபாய் அவரது இல்லை, ஒரு நிறுவனத்தை நடத்துகிறவர் அவர் போகிறாரு. அவர் வந்து அந்த வீடு சார் சரியாக கணக்கு கொடுக்க முடியலன்னு வைங்களேன், அவர் உண்மையாகவே 1 கோடி ரூபாய்க்கு சம்பாரிச்சு ஏதாவது வீடு வாங்கியிருப்பார்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணி விட்ருவாங்கல்ல. அஃப்கோர்ஸுங்க, ஏன்னா இந்த 300 கோடி போனால் போயிட்டு போட்டோம், அவருக்கு அது சிக்கல் இல்லை. அது ஏன் துட்டு இல்லை சார், ஏன் துட்டு இல்லை சார். ஆனால் அவருக்கு பணம் உண்மையாகவே. பட் ஈடியோட பர்வியூ மணி லாண்ட்ரிங். யூ ஹாவ் ஹெல்ப்டு ரத்தீஷ் டு லாண்டர் மணி. யூ ஆர் பார்ட் ஆஃப் தி கிரைம். எப்படி விடுவாங்க? இன்னொருத்தர் மணியை லாண்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட பேரை கொடுத்து வங்கி கணக்கு கொடுத்து உதவி பண்ணியிருக்கீங்க.
யுவர் பார்ட் ஆஃப் தி கிரைமா இல்லையா? விட்டுருவாங்களா? எத்தனை வாட்டி சைட்டுக்கு போயிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்போ உங்க கூட தான் சைட்டு கூட போய் பார்க்க மாட்டியா? இன்ஜினியருக்கு ஃபோனில் பேசுனி, அந்த ஃபோன் டீட்டெயில்ஸை கொடு, மெயில் அனுப்பிச்சியா, மெயில் டீட்டெயில் எடு. பிடிக்க முடியுமா? முடியாதா சார்? பொய்யா இருந்தால் ரொம்ப ஈஸியாக மாட்டிக்கலாம் சார். அப்போது இதில் எப்படி தப்பித்து விடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள்ன்றது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. இந்த வார இறுதியில் அன்பு தம்பி லண்டனிலிருந்து திரும்பி வரலாம் என்று முடிவு. இவங்களுக்கு ஒரு தைரியம் நீங்கள் அப்பப்போ சொல்லுவீங்க தங்கிட்ட வரவே மாட்டாங்கன்ற தைரியத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரீசெண்டாக அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, லாயர் சரவணன் இருக்கார் இல்லையா, ப்ரெடிகேட் அஃபென்ஸுன்னு சொல்லிட்டு இடி உள்ளே வரணும்னா அதில் ஒரு ரூல்ஸ் இருக்கான். 50 லட்ச ரூபாய் இருந்தால் தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இடி எந்த பக்கம் வரலாம், ஸோ அந்த மாதிரியான விதிமீறல்கள் இருக்கா, இல்லை, ஸோ நம்மக்கிட்ட வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்பி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். அப்படியும் இருக்கலாம். வேற எப்படி சார் இருக்க முடியும்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு அஃபென்ஸ்ல 50 லட்ச ரூபாய் இருக்கணும் ப்ரெடிகேட் அஃபென்ஸா உள்ள வரதுக்கு. பட் இவங்க 41 கேஸ்லயும் சேர்த்து 50 லட்சம்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டாங்க. அது தப்பு. ஆக்சுவலா அவங்க வாதப்படி அப்படி வந்திருக்க கூடாது அப்படின்னா அவங்க அப்படிதான் நினைச்சிருப்பாங்க, வரதுக்கான எந்த வழியுமே இல்லைங்க அப்படின்னு. ஆனா ஏதோ ஒரு டக்குன்னு வந்துருச்சு இடி. இந்த வாதங்களை எல்லாம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுத்து வைத்தார்களா இல்லையா? எடுத்து வச்சாங்களா இல்லையா? எடுத்து வச்சாங்க. நீதிபதி S.M. சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வு என்ன தீர்ப்பு கொடுத்தது? ஒரு அரசு நிறுவனத்தில் ஊழல் நடக்கிறது என்றால் அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை என்று தீர்ப்பளித்ததா இல்லையா? இன்னைக்கு தற்காலிக ஸ்டே. இப்போவும் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டே shows the predicate offense against Tasmac. ED என்ன சொல்லும்? As a corporation there is no predicate offense against Tasmac, but there is material to proceed against Visagan. Already Visagan has given the statement. காட்டுவாங்களா? Visagan in his statement has implicated Ratish. சொல்லுவாங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், வாக்குமூலம் கொடுத்துட்டான்னு சொன்னேன்னா, implicated Ratish. அப்போ நாங்கள் ரத்தீஷை விசாரிக்கணும். இல்லை, ரத்தீஷை விசாரிக்க கூடாது, அன்பு தம்பியை தொடாதீர்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுமா? தம்பியை பிடிச்சா இவர் மாட்டுறாரு. அவங்களோட கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மிஸ்பிளேஸ்ட் கான்ஃபிடென்ஸ், அவ்வளோதான். அந்த ஒரு யானை குட்டி இருக்கும், அது ரொம்ப அழகான ஃபோட்டோ. ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது நினச்சிக்கோ நம்ம ஒளிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தெரியும், அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த ஃபோட்டோ. ஸோ அதை மாதிரி இவங்க வந்து ஒரு பண்ணுறது க்யூட்டாக இருக்குது. அப்படிதான் யாருக்குன்னா தெரியாது, எனக்கா யாருக்கோ அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை, ஆக்சுவலி நீங்கள் சொன்ன எடுத்துக்காட்டு நல்ல காரணம் தான். ஏன்னா வந்து மாஞ்சிக்கிட்டு என்னை யாருமே கண்டுபிடிக்கல, நான் எதுவுமே பண்ணல, நான் பின்னாடி இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அந்த மாதிரி தான் அவங்க இருக்குது. அப்ளிகேஷன் ஆஃபீஸில் உச்சநீதிமன்றம் ஸ்டே பண்ணிச்சு, இனிமேல் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இல்லை ஆரம்பிச்சதையே நான் அப்படி தான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், அரசியலில் எப்படி ஒரு விஷயம் அன்ஃபோல்ட் ஆகுன்றது கெஸ் பண்ணவே முடியாது மாலதி. நீங்கள் உங்களுக்கு ஒரு 2 ஆண்டுகள் முன்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். KKSS ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, பொன்முடி இவர்கள் எல்லாம் இந்த திமுக வழக்கறிஞர்களை வைத்து சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தில் விடுதலை வாங்கினாங்க. ஞாபகம் இருக்கா? துரைமுருகன் ஞாபகம் இருக்கா? பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் வாங்கி நீதிமன்றம் இவர்கள் நிரபராதிகள்னு தீர்ப்பே கொடுத்துச்சு. பெரியசாமி கொடுத்துருச்சு. கீழமை நீதிமன்றங்கள் எஸ், ட்ரையல் கோர்ட்ஸ் கொடுத்துருச்சு. ட்ரையல் கோர்ட் கொடுத்துச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு? நீதிமன்றம் உங்களை நாங்கள் நிரபராதி என்று விடுதலை செய்கிறேன்னு சொல்லிச்சு, முடிஞ்சு போச்சு. திடீரென்று ஒரு ஆனந்த் வெங்கடேஷ் என்ற ஒரு நீதிபதி வந்து நான் சூமோட்டோ இந்த வழக்கை விசாரிக்கிறேன் என்று எடுத்து உச்சநீதிமன்றம் வரை சென்று உச்சநீதிமன்றம் இதை எடுத்தது சரி என்று சொல்லி இப்போ ட்ரையலை ஃபேஸ் பண்ணுறாங்களா? பன்னீர்செல்வம் ட்ரையலை ஃபேஸ் பண்ணுறாரா? 2 சொத்து குவிப்பு வழக்கில் அவர் சம்மந்தியை வச்சு க்ளோஸ் பண்ணார். அந்த பீரியடில் ஃபேஸ் பண்ணுறாரா? இன்னொன்று, தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் சொன்னதான் பொய்யை மறைக்கதான் அவ்வளோ எளிதில்லை. தப்பு பண்ணிட்டீங்க, எங்கேயாவது ட்ரையல் இருக்கும்மா. 300 கோடிக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் ட்ரையல் இருக்கும். இங்கே பாருங்கம்மா, ஏம்மா 1 ரூபாய் 2 ரூபாய்லம்மா, நினச்சி பார்க்க முடியாத பணம், நினச்சி பார்க்க முடியாத பணம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே they just threw moneyப்பா, they just threw money. 84 லட்சத்துக்கு ஒருத்தன் 1 லிட்டர் விஸ்கியை வாங்குறான்னா எவ்வளோ பணம் இருந்தால் சார் நீங்கள் செய்வீங்க? உழைச்சி வந்த பணமும் இல்லை, அதுவும் ஒரு காரணம். அப்போ இல்லை, யூ ஜஸ்ட் டோன்ட் நோ வாட் டு டூ வித் தி மணி. எவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் இதை செய்வீங்க? யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பணம் இருந்தால் 33 கோடி ரூபாய்க்கு கையில் வாட்ச் வாங்கி மாட்டுவீங்க?
சார் இப்போ சார் எவ்வளோ பணம் இருந்தால் விக்ரம் ஜோஜோ இத்தனை கோடி ரூபாய்க்கு வாட்ச் வாங்குவார்? சார் ஆக்சுவலாக எனக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய பதில் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே போகிற போக்கில் அவங்க வந்து அசால்ட்டாக அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை மாதிரி இன்றைக்கி அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஈடிக்கோ மோடிக்கோ பயம் இல்லைன்னா எதுக்கு ஓடி போகிறீங்க அப்படின்னு ரைமிங்காக. கரெக்டு தான். எதற்கு நீங்கள் போனீர்கள் ஓடி? கரெக்டு தானே. பயம் இருக்கிறதுனால தான்மா ஓடுறீங்க. துணிச்சல் இருந்துச்சுன்னா நின்று ஃபேஸ் பண்ணுவீங்க. அத்தனை வாட்டி கூப்பிட்டு லியோவை ஹேரஸ் பண்ணுறாங்க. சார் நாங்கள் தான் சார் அழிச்சுவேன். இல்லை நீங்கள் சொல்லாதீங்க சார். ஜெயபிரகாஷ் சொல்ல சார் நானும் மீடியா தான், எனக்கு ரூல்ஸ் தெரியும், எந்த அஃபென்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்கள். இதே ஜெயபிரகாஷ் தப்பு பண்ணியிருந்தானே சார் விட்டுங்க சார்னு கெஞ்சுவார். நீங்கள் இத்தனாயிரம் கோடியை திருடி வச்சுட்டு அவ்வளோ தெம்பாக இருந்துருவீங்களா? இதற்கு முன்பு ஒரு முறை ரத்தீஷை அமலாக்கத்துறை அழைத்து விசாரித்திருக்கிறது. 2022-23 கல்லல் சரவணன் கேஸ் வந்து சிங்கப்பூர் இருக்கா. அப்போ உதயநிதி பேரில் ஒரு ட்ரஸ்ட்டு தொடங்கப்பட்டு அந்த ட்ரஸ்ட்டில் ரத்தீஷ் மெம்பரு. அது சம்பந்தமாக ரத்தீஷை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து விசாரித்த போது அவரது அண்ணன் மற்றும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அப்போல்லாம் பாதி அமலாக்கத்துறை அதிகாரிகள் டிஎம் கிட்ட துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. கூப்பிட்டு விசாரிச்சுட்டு ஒன்றும் இல்லை போ அப்படின்ட்டு அனுப்பிவிட்டாங்க. இதனால் இடி மேலே பயம் போயிடுச்சு. எப்படியா சரிங்க தப்பிச்சிடலாம். இன்னொன்று இந்த பணம் கொடுக்குற ஃபால்ஸ் கான்ஃபிடென்ஸ், அந்த பணத்தை நீங்கள் செலவே பண்ண முடியாத நிலைமையை நோக்கி இது போகுது. அண்டு சின்னவர் வந்து சொல்கிறதுனா ஏதாவது பேசணும்ல. நல்ல வேளை எனக்கு வந்து இதில் உள்ளபடியே எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால், உதயநிதி இவ்வளவு வேகமாக போய் நேற்று ஒரே நாளில் புதுக்கோட்டையில் ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் பார்த்தீங்களா? ஆய்வுக் கூட்டம், கட்டடத்தை ஆய்வு பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு மாவட்ட ஆய்வுக் கூட்டம், கட்சி நிகழ்ச்சிகள் 2. ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. ஒரு நாள் பூரா வேலை செஞ்சுருக்காரு. எப்படின்ட்டு நேற்று தான் உதயசூரியனை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன காரணம் தெரியல.